2 தடவை ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அதுக்கு ஸ்டெட் வச்சிருப்பார் போல இருக்கு. அந்த இடத்துல சில தவிர்க்க முடியாத காரணத்தால் உடல்நலம் மோசமாகிடுச்சு. எங்கள் டாக்டர் அவர்கள் உடனடியாக எங்கள் மருத்துவ குழு ஆம்புலன்ஸ் ஏற்றிட்டு ஆஸ்பத்திரி போயிருக்காங்க. ஆம்புலன்ஸ்க்கு எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்காங்க ஹாஸ்பிட்டலில். அவர் உயிர் அங்கே பிரிஞ்சிருக்கு. அதைத் தொடர்ந்து நேரில் போய் என் தம்பிக்கு நேரில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஆறுதல் கூறணும். அவங்க மனைவிக்கு ஆறுதல் கூறணும். அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சுது. இப்போ அவங்க சொந்த ஊருக்கு அவர் உடலை கொண்டு போகிறாங்க. அதுக்காக தமிழக வெற்றி கழகம் சார்பாக நிர்வாகிகள் எல்லாருமே மாலையிட்டு மரியாதை செஞ்சு அனுப்பி வைக்கிறோம். அதுக்காக வந்திருக்கோம். அவர் எந்த மாதிரி உதவி ஏதாவது கேட்டிருந்தாங்க சார்? உதவி என்ன பண்ணியிருக்கீங்க சார்? இல்லை, அந்த குழந்தைகளின் படிப்பு செலவு ஏற்றிருக்கோம். ஏன்னா என் சகோதரர் தான் தமிழக வெற்றி கழகம் சார்பாக என் கழக தலைவரால் பாதிக்கப்பட்டவர் என்று யாருமே இருக்கக்கூடாது, அந்த வகையில் இருக்கக்கூடாது. அதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்ட அந்த நிகழ்ச்சியை யாருமே வரக்கூடாது. முதியவர்கள், கர்ப்பிணி பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் யாருமே வராதீங்கன்னு சொல்லியிருந்து தம்பி அவர்கள் கலந்துருக்காரு. பரவாயில்ல, வருத்தத்தக்க விஷயம். அவனும் என் தம்பி தான். அது என் குடும்பத்தில் ஏற்பட்ட இழப்பாக தான் நினைக்கிறேன். என் குடும்பத்தில் ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த குழந்தைகளை, என் தம்பியின் 2 குழந்தைகளையும், பெண் குழந்தை இருக்கு, ஒரு ஆண் குழந்தை இருக்கு, 2 குழந்தைகளும் சேலம் மாவட்ட தமிழக வெற்றி கழகம் நாங்கள் இருக்கோம், எங்கள் நிர்வாகிகள் இருக்கோம். கண்டிப்பாக அந்த குழந்தைகளுக்கான படிப்பு செலவு நாங்கள் ஏற்றுக்குவோம். இல்லை, அது வேண்டாம். அது ஒன்று என் குடும்பம். இதுக்கு போய் எங்கள் அம்மாவுக்கு செலவு பண்ண நான் வெளியே சொல்லுவேன், எங்கள் அக்காவுக்கு செலவு பண்ண வெளியே சொல்லுவேன், என் குழந்தைக்கு படிப்பு செலவு நான் வெளியே சொல்லுவேன். அதுவும் என் தம்பி தான். அவன் அது வேண்டாம். இந்த ஆம்புலன்ஸ் சேவை ஏதோ கேட்டிருந்தாங்க, அது ஏதாவது பண்ணி கொடுத்தீங்களா? அதான் சொல்றேன், என் குடும்ப இழப்புக்கு எல்லாமே நான் தான் செய்தாக வேண்டும். இந்த ஆம்புலன்ஸ் நான் செஞ்சேன். என் தமிழக வெற்றி கழகம் சார்பாக நான் ஒரு அண்ணன் இல்லை, வயதில் மூத்தவர்கள் எல்லாமே அவனுக்கு அண்ணன் தான். எத்தனை பேர் வந்திருக்காங்க பாருங்க. வயதில் குழந்தைங்க எல்லாமே இறந்து போனவனுக்கு தம்பி தான். என் குடும்ப இழப்பு இது. அதுக்கு நான் ஆம்புலன்ஸ் செய்வேன், இழப்பீடு செய்வேன்லாம் சொல்லக்கூடாது. என் குடும்ப இழப்பு, அதுக்கு ஈடு செய்யறதுக்கு எதுவுமே இல்லை. இல்லை, நேற்று அப்படி இல்லை. நான் ஏர்போர்ட் போயிருந்தேன். வர வழியிலே ஏர்போர்ட்டில் இருந்தேன். தகவல் கிடைச்சோன்னு அப்படியே திரும்பி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அவங்க குடும்பத்தார் கூட போஸ்ட்மார்ட்டம் வேணாம், என் உடலை கொடுத்தா நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. நான் தான் அறிவுரை கூறி எல்லாத்தையுமே அத்தனை பேரும் தெரியும். சேனல் நீங்கள் அங்கே இருந்தீங்களா இல்லையான்னு பார்த்தீங்களா இல்லையா? ஹாஸ்பிட்டலில் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து அந்த பிணக்கூறு செய்வதற்காக போங்கன்னு சொல்லி இந்த ஜிஹெச்சுக்கு அனுப்பிச்சிட்டு நான் அங்கேருந்து இங்கே ஜிஹெச்சுக்கு வந்து அவங்கள பார்த்து ஏதாவது தேவைகள் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த உடல் இங்கே வச்சுருந்தாங்க. அங்கேயும் பார்த்துட்டு அவங்க உறவினருக்கு இங்கேயும் ஆறுதல் செஞ்சுட்டு கூட டாக்டர் அந்த பையனை கிரவுண்ட்ல இருந்து கொண்டு வந்ததுல இருந்து ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போய் அந்த ஹாஸ்பிட்டலில் முதலுதவி செய்வது வரை இந்த ஜிஹெச்ல ஜிஹெச் அந்த பாடியை வச்சு இன்னைக்கு காலை பிணக்கூறு செய்வ வரை போஸ்ட்மார்ட்டம் செய்யற வரை டாக்டர், எங்க மாவட்ட டாக்டர் அணி, மாவட்ட மருத்துவ அணி அமைப்பாளர் தம்பி கூடயே இருந்தார். இப்பயும் பாருங்க, இது வரைக்கும் கூட தான் இருந்தாரு. நானும் நேற்று மாலையே போஸ்ட்மார்ட்டம் பண்றேன்னு சொன்னாங்க, பிஎம் பண்ணாங்க. அதுக்காக நானும் கூட இது பண்ண முடியல. இப்ப வந்திருக்கோம். இது இந்த நிகழ்வு தலைவரின் கவனத்துக்கு கொண்டு செஞ்சிருக்காங்க, கட்சியினுடைய தலைவர் கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கீங்களா சார்? சென்று